முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முப்பெரும் விழா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து இவங்க வந்து இந்த அரசு பேருந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க, கூட்டம் கூட்டிக்கிட்டு போனாங்க. அதுல திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது அந்த பஸ் வந்து ரொம்ப இது பண்ணி ரேஷ் டிரைவிங் பண்ணி இதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணு இறந்தாங்க. அதை மூடி மறைச்சிட்டாங்க. சரியா, அது ஒரு சில நியூஸ் சேனல்ல தான் வந்தது. இது நடந்துகிட்டே இருக்குங்க, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடந்துட்டே தான் இருக்கு. சோ இது பேசி 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 இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் ஒரு விரல்ல தான் இருக்கு. நீங்க சொல்யூஷனை நோக்கி போங்க இனிமே. அவ்வளவுதான். இதுதாங்க நமக்கு ஒரே வழி. நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் தான், ஃபைனல் சான்ஸ் தான் அண்ணான்னு நினைச்சுக்கோங்க. ப்ரோ உள்ளவர சாரி ப்ரோ. ப்ரோ உள்ளவர சாரி ப்ரோ. சொல்லுங்க. இதே விஷயம் தான் இந்த ஏடிஎம்கே ஆட்சியிலே நடந்துச்சு ப்ரோ. ஏடிஎம்கே ஆட்சியில நடக்குது, டிஎம்கே ஆட்சியில நடக்குது. ஏன்னா ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சியில நடக்கும்போது டிஎம்கே வந்து கொடி தூக்கிட்டு தாட்டு பூட்டுன்னு கத்துனாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அவங்கள வந்து இவங்க வந்து பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சினாங்க. இப்ப உங்க ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அந்த பொண்ணுக்கு எதிராக நடந்தது. கோயம்புத்தூர்ல இந்த பொண்ணுக்கு எதிராக வந்து பாலியல் வன்புணர்வு நடக்குது. ப்ரூட்டலா நடக்குது. 2 வயசு குழந்தையே உங்க நிர்வாகி வந்து ஃளைட்லயே நடந்தது ப்ரோ. இந்த ஒரு அவங்க கட்சி அதே மொத்தமா சொல்றேன். தமிழ்நாடு ஓவர்லாப் பண்ண வேணாம். ஒருத்தரா பேசுவோம். ஒரே விஷயம் அதான் ப்ரோ. மொத்தமா சொல்லிருக்கோம் தமிழ்நாடு. பொள்ளாச்சி அவங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்க மொத்தமா ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இத பண்றதே இவங்க. சொல்லுங்க ப்ரோ சொல்லிருங்க, நீங்க சொல்லி முடிச்சிருங்க. சொல்லிருங்க, நான் அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். டென்ஷனா பேசுவீங்க போல இருக்கு, சாரி. இல்ல சொல்லுங்க, அதெல்லாம் இல்ல, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அக்ரெசிவான ஆள்தான் ப்ரோ. என் அம்மா இல்ல ப்ரோ, என் அம்மா என் அப்பா 2 பேருமே ஏடிஎம்கே ப்ரோ. சரிங்களா? அவங்க வந்து என்னதான் உதவி சரி அப்படி இப்படி நின்று போட்டாலும் சரி, நான் ஏடிஎம்கே மட்டும்தான் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க ப்ரோ. அப்படிப்பட்ட ஆளுகளே வந்து நான் வந்து ஒரு விஜய் படம் போட்டா அப்படின்னா டக்குன்னு அந்த படத்தை தான் பார்ப்பேன்னு தெரியும். என்ன ஒரு பாட்டா இருந்தாலும் சரி, டேய் விஜய் படம் போட்டிருக்காங்கடா, விஜய் பாட்டு போட்டிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. அப்படி இருந்தவங்களே வந்து இப்போ வந்து நான் என்னதான் சொன்னாலுமே வந்து அவங்க வந்து கேட்டுக்கல. இல்ல நான் வந்து அதிமுக தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே நான் ஒரே விஷயம் சொன்னேன். அம்மா, இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்திருக்குது, இந்த மாதிரி சேலத்துல இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது, ஈரோட்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது, அப்புறம் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த 2 ஊர்ல இந்த இத்தனை விஷயங்கள் நடந்திருக்குது. இவ்வளவு நடந்துமே வந்து அவங்க அமைதியா தான் இருந்திருக்காங்க. இவங்க வந்து அரசோட ஒரு கைக்கூலியில இருக்காங்க. நீங்க மாறிடுங்கன்னு சொன்னேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க. இவங்க மாறணும்னா நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம். இவ்வளவு சொன்னீங்களே, பாஜகவை கையை பிடிச்சி தமிழ்நாட்டுக்குள்ள போட்டு வர்றதே இவங்கதான் சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்க அதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும். நம்ம கொள்கை எதிரிங்க அவங்க. அதுவே அங்கேயே தோத்துட்டாங்க அவங்க. அங்கேயே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க அவங்க ஆட்சியில் நடந்ததெல்லாம் நீங்க பேசவே வேணாம். நீங்க எதுவுமே பேச வேணாம். ஆல்ரெடி இதான் சொல்லிட்டேனே. ஆல்ரெடி சேலம், ஈரோடு சொன்னவனே வந்து ஆல்ரெடி பாஜக உள்ள வந்துட்டாங்களே. அவங்க தானே சொன்னாங்க 8 வழிச்சாலை உள்ள கொண்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க தானே உள்ள கொண்டு வந்தது. அது போக இந்த இது மீத்தேன், இந்த மீத்தேன் விஷயத்த வந்து உள்ள கொண்டு தானே. அந்த விஷயத்துலயே வந்து ஆல்ரெடி இவங்க வந்துட்டாங்களே. ப்ரோ இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து அதிமுக கட்சிங்கிறதுனால அதை யோசிக்கிறாங்க. பொதுமக்கள் இடையில அதிமுகவுக்கு வேல்யூ இல்லை. நம்ம அவங்களுக்கு ஸ்பேஸ்ல வந்து டைம் கொடுத்து பேச வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. தப்பா நினைச்சுக்காதீங்க. அதான் ஏன்னா இப்ப அலெக்ஸ் ஹோஸ்ட் இருக்காருல்ல, நம்ம ஹோஸ்டோட ஃபேமிலியே அதிமுக ஃபேமிலி தான். ஆனா அவங்க எல்லாம் ஃபுல்லா டிவிக்கேவா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அவரே பேச மாட்டான் அவனே. அதனால அவ்வளவு ஒர்த் இல்ல ப்ரோ. நமக்கு ஒரே எதிரி தான். அண்ணன் லேசர் ஃபோக்கஸ்டா ஒருத்தர் தான் கை காட்டுறாங்க. அவங்கள மட்டும் தான் நம்ம அட்டாக் பண்ணோம். போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். இன்னைக்கு இல்ல, இந்த எலெக்ஷன்ல ஒருத்தர் தான் நமக்கு. ஏன்னா அவங்க வந்து மக்களே அவங்கள புறக்கணிச்சிட்டாங்க. நாங்க ஏன் டார்க்னஸ் இந்த கல் எறியணும்னு கேட்டார்ல அவரு. இருட்டுல நாங்க ஏன் கல் எறியணும்? அவங்களே இருட்டுல இருக்காங்க. அவங்கள பத்தி நாம பேசிதான் அவங்கள ஸ்பாட்லைட்ல போட்டுருவோம். வேணாம், அவங்கள மக்களே புறக்கணிச்சிட்டாங்க, விட்டுருங்க. ஒருத்தரே ஒரு இடத்துல ஒண்ணு நடந்துச்சு பாஜகவுக்கு எதிராக. அவங்க எப்ப இது நடந்தே ஒரு 6 மாசம் இருக்கும். அப்போ வந்துட்டு போய் இவங்க பிரச்சாரத்துக்கு எதுக்கோ போய் பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறதுக்கு எதுக்கோ போயிருக்காங்க வீட்டுக்கு. இந்த பாஜக காரங்க எல்லாம் போகும்போது வந்துட்டு அந்த நிர்வாகிகள்லாம் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் ஐயாட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா,
ஐயா நாங்க அவர்ட்ட போனோம், உங்களுக்கு சோறு கூட போடுறோம், ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றாங்க. இது நியூஸ்ல இருக்கு, வீடியோவாவே இருக்கு. உங்களுக்கு சோறு கூட போடுறோம், ஆனா ஓட்டெல்லாம் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஐயா. அவர் மூஞ்சி அப்படியே திருப்பிடுவாரு. இது எதுக்குடா நான் வந்து இங்க உட்கார்ந்துருக்கேங்கிற மாதிரி. ஸோ அது அவங்க நிலவரம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும், நீங்க வந்து மாநாடே போட்டாலும் முருகனுக்கு பருப்பு வேவாது, வேலு அண்ணன் கையில இருக்கு. அதனால அதை விட்டுருங்க. அவளை பத்தி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் அதான் திமுக இது இவர் சொன்னதுல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கா ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயம். இது விஜய் நான் சொல்லும் போது இன்னைக்கு மேக்னிஃபை ஆகுது தெரியுதுன்னா அந்த அளவுக்கு இங்க குற்றச்சாட்டுகள் நார்மலைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, ஓகே ப்ரோ. ம் ப்ரோ, ஒரு விஷயம் நான் வந்து எல்லாத்திட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே கேட்டிருக்கீங்க. நம்ம தாவை தமிழக வெற்றிக் கழகம் சார்ந்த எல்லாருமே கேட்டிருக்கீங்க. இதுல ஒரு சில பேர் வந்து நக்கல் பண்றதுக்காக, நையாண்டி பண்றதுக்காக வந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க போல. கேள்வியை கேளுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ம் இல்ல ஏற்கனவே வந்து ஃப்ரீ பஸ் விட்டு நான் உண்மையா ரொம்ப அவதிப்பட்டுருக்கேன் ப்ரோ. என்னன்னா, அந்த ஃப்ரீ பஸ்னால வந்து ஒரு சில பிரைவேட் பஸ்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லாங் ரூட்ட வந்து கட் பண்ணிட்டு, ம் இப்ப திருப்பூர் டூ சேவூர், திருப்பூர் டூ கருவலூர், திருப்பூர் டூ கவுந்தவட்டி அப்படி இந்த 3 பஸ் வந்து வரும் ப்ரோ. சரிங்களா? ம் அந்த பஸ் வந்து வரும்போது என்னால ஏற முடியல. சரிங்களா? ஓகே. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த பஸ்ஸுங்க எல்லாமே வந்து அவினாசியோட நின்றும் ப்ரோ. அவினாசி நான் வந்து போக வேண்டியது பழைய பஸ் ஸ்டாண்டு. பட் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இப்ப வந்து இதுல இல்ல. சரிங்களா? ஆனா புது பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் ஆக்டிவ்ல இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து சுத்தமா இல்ல. ஆ இது வணிக வளாகம் வந்து கட்டுனாங்க. ம் அது வந்து இன்னும் திறக்கல. இல்ல கட்டி கிட்டத்தட்ட செந்தில் ஒரு ப்ரோ, ஒரு ஒரு நிமிஷம். நீங்க ஏதோ கேள்வி கேட்கிறேன்னு சொன்னீங்க, அப்படியே இது இதாகி அதே போயிட்டீங்க. இது இதுதான் கேள்வி. ம் என்னன்னா, இந்த ஃப்ரீ பஸ் விட்டதுனால என்ன ம் பிரச்சனைன்னா, பிரைவேட் பஸ் வந்து எப்பவுமே எந்த டைம்லயும் சரி, ம் அ வரும். அது பாட்டுல அந்த லாங் ரூட் போகும். ம் சரிங்களா? அந்த திருப்பூர் டூ கருவலூர், ம் திருப்பூர் டூ சேவூர், திருப்பூர் டூ அ கெரவந்தம்பட்டி. இந்த 3 ரூட்டுக்கு போற பஸ்ஸு ம் எப்பவுமே வந்து கம்பல்சரியா போகும். ஆனா, அந்த இந்த இ- இதனால வந்து ஃப்ரீ பஸ் விட்டதுனால, இப்ப அது ம் போவே மாட்டேங்குது. எங்களுக்கு அது சிரமமா இருக்குது. ஒருவேள இந்த அ இந்த ஃப்ரீ பஸ் அ ம் நம்ம தலைவர் தளபதி சொன்ன மாரி, அந்த மாரி ஃப்ரீ பஸ் வந்துச்சு அப்டின்னா, ஒருவேள அந்த பஸ் இன்னும் பிரைவேட் பஸ்லாம் வந்து குளோஸ் ஆயிடுமோ அப்டின்ற ஒரு பயம் இருக்குது. அதுக்கான விளக்கம் யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். இல்ல செந்தில் ப்ரோ, இதுக்கு விளக்கம்னு நான் வந்து இப்ப கொடுக்க முடியாது. ஏன்னா அபிஷியலா நம்ம தேர்தல் அறிக்கை இன்னும் முழுசா வெளியே வரல. மேபி அந்த வெளியே வராத பகுதியில உங்களுக்கான பதில் இருக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை தான் இன்னைக்கு வந்து அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. அது வெறும் டீசர் தான். ம். ஆனா நீங்க இப்ப சொன்னது உண்மையிலே அது ஒரு ப்ராப்ளமா இருந்ததுன்னா, நம்ம திருப்பூர் நிர்வாகிகள், நம்மளோட கொங்கு மண்டலத்துல இருக்கிற நிர்வாகிகள் வந்து இதை கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணி அண்ணா கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. இது அறிக்கையில ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ம். அறிக்கையில அது இடம் பெறலைன்னாலும், பேருந்து வசதிகள் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க போய் மனு கொடுத்தா தாவேக்கா அதை சரி செய்யும். இது வந்து இதை நான் நான் ப்ராமிஸாவே பண்ண முடியும் என்னால. நான் அண்ணாமலை இருக்கிற நம்பிக்கையில நானே ப்ராமிஸ் பண்றேன். ஒரு தொண்டனா நான் ப்ராமிஸ் பண்ண அதுக்கு முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு அதுக்கு தொண்டரா முன்னின்னு உங்க ஊர்ல இருக்கிற தாவேக்கா நிர்வாகி யாரோ போய் பார்த்து அவங்க கிட்ட இந்த மனுவை கொடுங்க. அவங்க அதுக்கான சொல்யூஷனை எட்டுவாங்க. அவ்வளவுதான் ப்ரோ, ப்ரோ எங்க சிம்பிள் தான். ஏன்னா வீட்ல இருக்க தாவேக்கா பொறுத்த வரைக்கும் திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ இது வரைக்கும் நம்ம ஆட்சியில வந்ததுல வந்தாலுமே அப்ரோச்சபிளான ஆளுங்க தான் இருப்பாங்க. நீங்க போய் உங்க பிரச்சனைகளை சொன்னா அவங்க வந்து கேட்டுப்பாங்க. பிரச்சனைக்கே காரணமா அவங்க என்னைக்கும் இருக்க மாட்டாங்க மற்ற 2 கட்சி மாதிரி. நீங்க உங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவர் வந்து உங்களை ப்ரெஷர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு திமுக ப்ரெஷர் பண்ணா அதிமுக கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்டு போவீங்க. இவங்க ப்ரெஷர் பண்ணா நீங்க இவங்கள்ட்ட போய் ஆகணும். ஆக மொத்தம் 2 பேருமே பண்ணுவாங்க. கவுன்சிலர் போய் ஒரு பையனை அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு லேடி கவுன்சிலர் எடுத்து ஒரு பையன் வந்து கேள்வி கேட்டேன்னு அவங்க ஏரியாவில் போய் அந்த பையனை அடிச்சு தள்ளி விட்டு அவனுக்கு அடியெல்லாம் பட்டதெல்லாம் வீடியோவா பார்த்தோம். நம்ம திருப்பூர்ல தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது கூட. ஆமா ப்ரோ. அதெல்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம. அந்த மாதிரிலாம் தவைகள் யாரும் கிடையாது. எல்லாம் படிச்சவங்க தான் இருக்கும். எல்லாம் மென்மையாக இருக்கிறவங்க தான் இருக்கும். சமூக அக்கறை கொண்டவங்க தான் இருக்காங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபியூச்சர்ல நீங்க மனுவை கொண்டு போய் சேர்த்துங்க.
கண்டிப்பா கவனிக்கப்படும். இது வந்து இவ்வளவுதான் என்னால இப்ப சொல்ல முடியும். ஏன்னா அண்ணா கொடுக்காத வாக்குறுதியை நம்ம பேச மாட்டோம். நம்ம மத்த கட்சி மாதிரி முட்டு கொடுக்குற கட்சி கிடையாது. நடக்கும்போது நடக்கும். இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, இங்கே அபிஷியலா இருக்கிற ஆளுங்க இருக்காங்க, இதை நோட் பண்ணியிருப்பாங்க, இது மேல போயிடும், நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், நம்புங்க. ப்ரோ பேலன்ஸ் அப்புறமா சொல்றேன்னு இருக்காரு. அதுக்காக நம்ம எதுவும் சொல்ல முடியாது, பேசவும் முடியாது. ஆனா ஒண்ணு, சரி ப்ரோ சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க. 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சுடர் ப்ரோ வந்து அப்பவே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம் ப்ரோ. சுடர் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப மத்த எல்லாமே ஓகே நீங்க கொடுத்த வாக்குறுதி இல்லை. ஆனா வந்து இந்த ஃப்ரீ பஸ்ஸும் அந்த மாசம் 2000 எனக்கு ஒரு மாதிரி கன்வின்சிங்கா இல்ல. சோ அதை பத்தி ஏதாச்சும் கொஞ்சம் இல்ல என்ன சொன்னீங்க? ஃப்ரீ பஸ் சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் நான் பதிலுக்கு சொல்றேன். ஃப்ரீ பஸ்ஸும் இது இன்னொன்னு என்ன சொன்னீங்க? மாசம் 2500. ஏன் உங்களுக்கு ஏன் இதுல சாட்டிஸ்ஃபைடா இல்ல? அதுவே எனக்கு முதல் கேள்வி. இல்ல அது இல்ல ப்ரோ, நான் இதுக்காக கேட்கல. உங்களது அதாவது இதா வந்து சிட்டிசனா உங்களது எந்த விதத்துல பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, இல்ல நான் let me explain ப்ரோ. புரியல. இடையில குறுக்க மன்னிச்சு ப்ரோ, இடையில குறுக்க வர்றதுக்கு மன்னிச்சு ப்ரோ, சாரி. என்னன்னா இந்த 2500 ஆல்ரெடி வந்து 1000 ரூபா வந்து இவங்க தந்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே வந்து 2000 ரூபா தரேன் இருக்காங்க. இந்த 2500 ரூபா மேட்ரு வந்து அண்ணா சொன்னது வந்து எனக்கும் வந்து ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. அதுக்கும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ப்ரோ. அவர் சொல்லும் போது எனக்கே ஞாபகம் வந்துச்சு, அதனால கேக்குறேன், சாரி. இல்ல ஓகே, let me explain. சுடர் ப்ரோ நீங்க உங்க இதை சொல்லிருங்க. அதே மாதிரி நீங்க சொன்னது நான் எடுத்துக்கிறேன். செந்தில் ப்ரோ நீங்க சுடர் ப்ரோ நீங்க கேளுங்க. யாரு கேட்டது? செந்திலா? இல்ல அது அவர் கனெக்டிங்ல போயிட்டாரு. ஷாம் நீங்க கேட்டது செந்தில் இல்ல, நான் கேக்குறேன் ப்ரோ. சொல்லுங்க சுடர், நீங்க சொல்லுங்க. ஷாம் இல்ல அது அவர் இல்ல, ஒரு நிமிஷம். அந்த இது வந்து அவரு விளக்கம் சொல்லும் போது நீங்க கேட்டீங்களா? அவர் பேசுறது கேட்டீங்களா? எம்எஸ்டி ப்ரோ இல்ல ப்ரோ, கேட்டேன் ப்ரோ. நான் 1 மினிட் ஒரே கேள்வி மட்டும் முடிச்சிடறேன், நீங்க let me explain பண்ணுங்க. நான் ஒர்க்ல இருந்தேன், நான் ஜஸ்ட் ரீல்ஸ் மட்டும் தான் பார்த்தேன், ஃபுல்லா பார்க்க முடியல. நான் ஃபுல்லா மார்னிங்ல இருந்து ஒரு ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஃபுல்லா பாருங்க, நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் வந்து கேளுங்க. ஓகே ஓகே ப்ரோ, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக தான். இல்ல ப்ரோ, இல்ல நீங்க அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, அதுவே ஏன்னு எனக்கு புரியல. இல்ல நான் அது ஏன்னு சொல்றேன் ப்ரோ. இப்போ வந்து ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 5000, டிஎம்கே பாத்தீங்கன்னா 2000 சம்திங் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த ஃப்ரீ பஸ்ங்கிறதும் இவரே அண்ணனே சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல, இலவசங்கிற பஸ் கொடுத்துட்டு இவங்களே ஓசியில போறோம்னு சொல்றாங்கன்னு. ஸோ முன்னாடி அண்ணன் ஒன்று சொல்லியிருப்பாரு, இவன் வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை இலவசங்கிற வேர்டை யூஸ் பண்ணாம அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தினாலே, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பொருளாதாரமும் ஏறும். அந்த அவங்க வீட்டுக்கு தேவையான வண்டியோ இல்ல ஒரு வெஹிக்கிளோ கண்டிப்பா அவங்களே அதை இது பண்ணிக்குவாங்கன்னு அது செமையா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இதுலயும் வந்து மீதி எல்லாமே ஓகே. இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அந்த மந்த்லி 2500ங்கிறது தான் கொஞ்சம் அதுவுமே செலக்டிவா தான் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒரு லூப் ஹோல் கொடுக்குற மாதிரி இருக்கு மற்ற கட்சிக்கு. ஸோ இப்போ என்டிகே மாதிரியான கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி 2500 தரங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து ஒரு லூப் ஹோல் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது அந்த ஒரு ரீசனுக்கு வேண்டிதான் சரி, இதை நம்ம சொல்லிடுவோம். அதாவது இப்போ வந்து அரசு வந்து இது வந்து நீங்க திமுகங்கிறத வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு திமுக தனியா ஒரு அரசாங்கம் தனியா நம்ம பார்க்கணும். ஒரு அரசாங்கம் ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்துட்டு இருக்கு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு ஒரு கட்சி வந்து ப்ராமிஸ் பண்ணி அந்த அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அமைச்ச பிறகு பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் வந்து அதை மாத்துறாங்க. இது வந்து துரோகம். பேசிக்கலா இது வந்து சிட்டிசன்ஸ்க்கு செய்யற துரோகம், பெண்களுக்கு செய்யற துரோகம். கிடைக்கிறவங்களுக்கு ஓகே, ஆனா நீங்க எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா, அதுக்கப்புறமா அந்த கிரைட்டீரியாவை ரிவீல் பண்றீங்க கடைசியில. இல்ல இந்த குறிப்பிட்ட இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க மாத்துறீங்க. அந்த மாதிரிலாம் இங்க இல்லாம டிரான்ஸ்பரண்டா இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் அவர் அதை சொல்றாரு. 2500 ரூபா சொல்றாரு. அப்படி அது வந்து நம்மளை ஏன் எந்த விதத்துல பாதிக்கணும்னு எனக்கு தெரியல. ஆண்களா இது பெண்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற சலுகை. எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்வி நியாயம். அவங்களுக்கு கொடுக்கறத வந்து நம்ம ஏன் கொடுக்குறாங்கிறத கேட்கறது தவறா நான் பாக்குறேன். நான் வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல சுத்தர இல்ல ப்ரோ. சோ இல்ல ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க.
இல்ல இந்த நான் இன்னொன்னு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அண்ணா வந்து கிளியரா சொல்லியிருப்பாரு. மத்த நாடுகள்லாம் வந்து நம்பர் 1 இல்லைன்னா கூட கவர்மெண்ட் சைட்ல இருந்து நல்ல நிதிகள் கொடுக்குறாங்க. நம்ம நாடு வந்து நம்பர் 1 நாடு, நம்பர் 1 ஸ்டேட்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி சொன்னாரா? அது ஒரு பாயிண்ட். அதான் ப்ரோ. அப்புறம் அந்த இலவச இன்னொன்னு பேருந்து மக்களுக்கு இலவசமா கொடுக்கறது வந்துட்டு அது அது வந்து ஒரு இது இலவசமே அது இல்ல. இலவசன்றதே சொல்லக்கூடாது. ஆமா, அது இலவசம் சொல்லல, அது அவங்களோட அவங்க உரிமை 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 அது. அது. அதாவது ஒரு அரசாங்கம் வந்து மக்கள் கிட்ட வரி பணம் வாங்குது ப்ரோ, அதை திருப்பி எப்படி அவங்களுக்கு ரீபே பண்ண போறாங்க? உங்களுக்கு தேவை, நீங்க எதுக்கெல்லாம் டாக்ஸ் கட்டுறீங்க? குட் ரோட் டாக்ஸ் கட்டுறீங்க, நல்ல ரோடு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறீங்க. இன்னொன்னு, நீங்க அதர் ஸ்டேட்ல எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 60 வயசு வரையும் லேடிஸ்க்கு வந்து இதை விட அதிகமா கொடுக்குறாங்க. அதாவது நம்மளை விட பின்தங்கிய ஸ்டேட்ஸ்லயே அதான் இங்க இன்னைக்கு அண்ணன் மென்ஷன் மென்ஷன் பண்ணாரு பண்ண. நீங்க ஏன்னா இது அவங்களோட காசு. இன்னொன்னு வந்து அவர் இன்னொன்னு கூட மென்ஷன் பண்ணாரு, இது வந்து இந்த 2500 வச்சு முழுசா இது பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஆனாலும் மளிகை சாமான் வாங்குறதுக்கோ இது பேசிக் நீட்ஸ்க்கு யூஸ் ஆகும்ல. ஆமா, கண்டிப்பா உதவும் ஷாம் ப்ரோ. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ சிலிண்டருமே வந்துட்டு வருஷத்துக்கு வந்து அதுதான் நானும் சொல்லுவேன் 6 டைம் வந்து ஃப்ரீயான்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம்னா அதுதான் ரொம்ப தேவையும் கூட. இந்த 2500 ரூபான்றது மாசம் வச்சுக்கிட்டாலும் அந்த கேஸ்ன்றது ஒரு மிச்சம் 6 மாசத்துக்கு நீங்க சிலிண்டர் வாங்கும்போது மாசம் 1000 ரூபான்னு கணக்கு போட்டா கூட 1000 ரூபாய் இருக்குமான்னு தெரியல. சிலிண்டர் விலை கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு நம்ம இதுல ஆட்சியில. அது பின்னாடி வர இதுல தெரியும். இது வெறும் சாம்பிள் தான். இது வந்து இப்போ இந்த 2500 ரூபாய் அவருக்கு மிச்சமாகும். ஏன்னா வந்து நான் சொல்றேன் எப்படிமே இது வெறும் சிலிண்டர் மேட்டர் இருக்கா. நெக்ஸ்ட் கரண்ட் பில் மேட்டருக்கு வருவோம். அதுவும் மேனிஃபெஸ்டோல வந்துரும். எப்படி பொருளாதாரம் வந்து அவங்க எம்எஸ்டி கேட்ட கேள்வி வந்து பொருளாதாரம் எப்படியும் வளரும். அதாவது இன்னொன்னு மென்ஷன் பண்ண விரும்புறேன். நீங்க இந்த மாதிரி கேள்விகளே வைக்காதீங்க ப்ரோ. ஏன்னு கேட்டா எங்க அண்ணன் வந்து சொல்ல வர்றது வந்து உருட்டு கிடையாது. காதுல டால்டா ஊத்தி இது பண்றதுக்கெல்லாம் இங்க வர கிடையாது. பாரதி ப்ரோ ஒரு நிமிஷம். ஏன் ஆக்சுவலி வந்து திமுக மாதிரி வந்து இப்போ இந்த ஸ்கீம் இப்போ ஒரு வாட்டி சொல்லிட்டாரா, அது இதுக்கப்புறம் நடந்துட்டே. ஆனா அது 10 வாட்டி சொல்லி காமிக்க மாட்டாங்க திமுக மாதிரி. இன்னொன்னு இது ஏன் சாத்தியம்னாக்க எத்தனையோ அரசு வந்து இங்க மாறி மாறி ஆண்டு இருக்கு. எல்லாரும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய நெருக்கிய சொந்தங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களே தவிர மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு யாரும் நினைச்சது கிடையாது. அப்படி நினைக்காம இருந்ததுனாலதான் அவங்க மட்டும் செழிப்பா இருந்தாங்க. நம்ம யாருமே செழிப்பா ஆனதே கிடையாது. இங்க தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு அதுக்கு மாற்று கட்சியா வர்றதுதான் இங்க எல்லாருக்குமான கட்சி. அதாவது சாமானிய மக்களுக்கான ஆட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அவங்க வந்தாங்க எந்த ஒரு யார் வந்து எல்லாருமே இங்க ஈக்குவல் அப்படின்ற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். சோ எந்த ஒரு ஊழலும் இல்லாம இருந்துச்சுனாவே அடிப்படையா எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கும். இன்னொன்னு இவங்க சொல்றது மட்டுமே கிடையாது, அது போய் சேர்ந்துச்சான்ற வரைக்குமே பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் நம்ம அண்ணன். அதை டெஃபினட்டா செய்வாரு. இன்னொன்னு சொல்றது எல்லாமே சாத்தியமானது, செயலுக்கு கொண்டு வர்றது தான் அதை மட்டும்தான் அவர் சொல்லுவாரே தவிர சும்மா இந்த திமுக காரங்க இன்னைக்கு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாரு பத்தியா பாரதி. என்ன சொன்னாருன்னா, இதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேக்குறீங்க எனக்கு புரியுது, ஸ்டாலினாலே பண்ண முடியாது, நீ எப்படி பண்ணுவேன்னு கேக்குறீங்க. ஆனா மக்களுக்கு ஒதுக்குற பணத்தை நீங்க பின்னாடி ஒதுக்காம மக்களுக்கு நேர்மையா செலவு பண்ணா இதெல்லாம் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, நிதி நிலவரம் விஷயம் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் மாநாட்டுல அதாவது கொள்கை விழால, அதாவது ஃபர்ஸ்ட் மாநாட்டுல நம்மளோட தலைவர் வந்து ஆட்சி அமைத்த பிறகு எப்படி இருக்கும் நம்மளோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாரு. அது யார் யாருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இன்கேஸ் இல்ல மறந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் சொல்றேன். என்ன சொன்னாருன்னாக்கா, அந்த ஆட்சி அமைந்த பிறகு அந்த ஒயின் ஷாப்ல வந்துட்டு அதாவது 21 வயசுல மட்டும்தான் மது வந்துட்டு விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வரணும்
பனம்பால் தென்னம்பால்லாம் வந்துட்டு அரசே வந்துட்டு கொள்முதல் பண்ணி அது விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விவசாயத்தை பத்தி ஆமா விவசாயத்தை வந்துட்டு மோட்டிவேஷன் பண்றது மாதிரி ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்திருப்பாங்க. ஆமா அந்த மேன் அது கொஞ்சம் ஐடியா எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் தலைவர் வந்துட்டு எந்த ஸ்டாண்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 2 வருஷமா சொன்னதையே தாங்க ரிப்பீட் பண்றாரு. எந்த இடத்துலயுமே ஸ்டாண்டே மாத்தல. நீங்க சொன்னது கரெக்ட். ஒரே அதான் இதுலதான் போகுது சிங்க். நீங்களே லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியுது. அவர் என்னைக்கோ பேசியிருப்பாரு. அதான் எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான். அதாவது எங்கேயுமே பாதை வந்துட்டு மாறல. எல்லாமே ஒரே கோட்ல மட்டும் தான் போயிட்டு. எனக்கு வந்து விஜயண்ணனோட பாலிடிக்ஸ் என்னைய ஹூக் பண்ணி இழுத்த விஷயம் எதுன்னா, முதல் மாநாட்டுல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. நான் ரிப்பீட்டடா நம்ம ஸ்பேஸ்ல சொல்லுவேன். எனக்கு அழுக்கவே இழுக்குது. எனக்கு என்னைக்குமே அதான் எனக்கு கேட்ச் ஃப்ரேஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லாமே அட்வான்ஸ் ஆகி போகுது. சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகுது, எஜுகேஷன் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, உலகமே அட்வான்ஸ் ஆகி போகும்போது பாலிடிக்ஸ் மட்டும் ஏன் அட்வான்ஸ் ஆகக்கூடாதுன்னு கேட்டாரு. இன்னைக்கு அதுக்கு பதில் தான் அந்த சென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் பட்டன் கொண்டு வந்த சிஸ்டம். பெண்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு நடக்கணும், 5 நிமிஷத்துல அங்க வந்து போலீஸ் நிற்கும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே சில பேர் என்ன வந்து கேட்டாங்க, ஏன்டா இதெல்லாம் சாத்தியமாடா அப்படின்னு. ஏன்டா 5 நிமிஷத்துல ஒரு ப்ராடக்ட் டெலிவரி ஆகுதுடா. டெலிவரி பார்ட்னர் அசைன் ஆகுறதுக்கு 5 நிமிஷம் தான்டா ஆகுது. ஏடா போலீஸ் வராதாடா? ஒரு பிரைவேட் கம்பெனியால அதை செய்ய முடியும்னா ஒரு கவர்மெண்டால செய்ய முடியாதுன்னு நினைச்சா உன்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. எண்ணம் இருந்தா போதும், சரியா வேலை செய்யணும்னு கண்ணியமா கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். அவங்க தலைமையில இருக்கிறவங்க கரெக்டா இருந்தா கீழே எல்லாம் வேலையெல்லாம் தானா சரியா நடக்கும். தலைவரை சரி ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் இதுல மென்ஷன் பண்ணீங்க தெரியுமா? இதுல இல்ல அது என்னன்னா அது ஒரு போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ்லயே தான் இருப்பாங்க. இவர் சொல்ற கான்செப்ட் படி பேட்ரோல். ஆமா பேட்ரோல் ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க. எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இவங்க. இப்பயே இருக்கணும். பேட்ரோல் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்கிறது ஆக்சுவலா அப்படிதான் இருக்கணும். அது பேசிக்காவே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த விஷயம் தான். அது இப்ப பண்ணாம விட்டுட்டாங்க. சரியா? இல்ல ரூரல் ஏரியாவிலேயே பெட்ரோல்லாம் இருக்கு ப்ரோ. நம்ம மாதிரி முக்கியமான சென்னை சிட்டிலலாம் கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. இது வந்து எஃபெக்டிவ், இது வந்து சரியான மூவ் ப்ரோ. என்ன பொறுத்தவரை இது நம்ம கண்ட்ரி யாரும் அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியல, ஆனா ஒரு சம மூவ் ப்ரோ. அவங்க என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த இதை நீங்க வந்து இப்ப பிரஸ் பண்ணீங்க, ஒரு நிமிஷம் நீங்க பிரஸ் பண்றீங்க அப்படின்னா அதான் ப்ரோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் கான்செப்ட் இருந்தது. அதாவது ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியட்ல. அதுக்கப்புறம் கலைஞர் வந்தோடனே கருணாநிதி, அதாவது திமுக ஆட்சி வந்த பிறகு இது அப்படியே டோட்டலா போயிடுச்சு. இப்போ நடைமுறை இருக்கா கேட்டாக்கா ஒரு இடத்துல ஸ்லம் ஏரியால மட்டும்தான் இது அங்கங்க அது கூட இப்போ அதாவது அது மாறி எல்லா இடத்துலயும் பெட்ரோல் வந்துட்டு போகணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அது கரெக்டா அவர் கரெக்டா என்ன மென்ஷன் பண்ணாருன்னா 5 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு அவங்க பாதுகாப்பை உறுதி பண்ணப்படும். எஸ் 5 நிமிஷத்துல பாதுகாப்பே உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய கணிப்பு என்னன்னா, அவர் வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜின்னு சொன்னாரு. அது ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ ஒரு பட்டன் செட் பண்றாங்கன்னு வைங்களேன், அக்ராஸ் தமிழ்நாடு எவ்வளவு பட்டன் செட் பண்றாங்க கவர்மெண்ட்டுங்கிற கவுண்ட் வந்து அவங்கள்ட்ட கணக்கு இருக்கும். அதுல ஒண்ணு வந்து இன்ஆக்டிவா போச்சு. இப்போ ஒரு ஷேர் ஆட்டோல செட் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, யாரோ ஒருத்தர் அதை வயரை கட் பண்ணி விட்டாலும் இந்த பட்டனுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அது எந்த வண்டின்னு ட்ராக் பண்ணுங்க, அதை ட்ராக் பண்ணி அந்த வண்டியில ஏன் அது கட் ஆச்சுன்னு கேளுங்க. அப்படி திரும்பி அதுல ஏதாவது அது நேச்சுரலா நடந்த பிரச்சனையா இல்லை யாராவது பண்ணியிருக்காங்களான்னு கண்டுபிடிச்சு அதை உடனே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதையும் இதுவும் பண்ண முடியும். இதெல்லாம் சாத்தியம்தான். சரிங்களா? இல்ல ப்ரோ, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ உங்களுக்கு. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஹலோ ப்ரோ, சொல்லுங்க. இப்ப நான் வந்து யூகேல இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க கடையில எல்லா நான் ஒரு ஷாப்ல வேலை பாக்குறேன். இங்க ஒரு ஏதாச்சும் ஒரு இதுனா ஃபயர் அலாரம் பட்டன் இருக்கு எல்லா கடையிலயும். ஸோ அந்த ஃபயர் அலாரம் அடிச்சிச்சுன்னா அடுத்த 5 நிமிஷம் ஸ்ப்ரிங்க்லர் வரும், ஃபயர் அலார்ம் அடிக்கும். ஃபயர் அலார்ம் நீங்க கட் பண்ணாலும் அவங்க வந்து ஏன் கட் ஆச்சுன்னு கேட்பாங்க. வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இவ்வளவு பெரிய நாட்டுல வந்து ஒரு இது ஒரு நம்ம இதுக்கும் அதுக்கும் பெண்களுக்கும் இதுக்கும் ஒரு அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி கொடுக்க, அதே மாதிரி இதுவும் சாத்தியம் தான் இங்க நடக்கிற மாதிரி நம்ம இதுலயும் சாத்தியங்கிற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். சாத்தியம் தான் ப்ரோ, எண்ணம் தான் ப்ரோ. நமக்கு செய்யணும், இது உண்மையிலே பண்ணணும், அக்கறை இருந்தா பண்ணலாம் ப்ரோ. அக்கறை தான் ப்ரோ பேசிக். சொன்ன எல்லாமே வந்துட்டு பண்ணக்கூடிய விஷயம் தான். அது ஏன் நமக்கு புதுசா தெரியுது, வித்தியாசமா தெரியுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணது இல்ல. பண்ணிருக்க முடியும், அதாவது பண்ணிருக்க முடியும், பண்ணாம ஒரே நிமிஷம் ப்ரோ. இந்த சேஃப் பேனிக் பட்டன் சொன்னார்ல இன்னைக்கு அண்ணா, அது வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோ, யூகே, ஸ்காட்லாண்ட்ல எல்லாம் அங்க இருக்க மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ. கமாண்ட் சென்டரோட இன்டெகிரேட் பண்ணி. இதையும் சொன்ன ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி அப்படின்னு நான் சொன்னேன். மெக்சிகோல இது பெரிய சென்ட்ரலைஸ்டு எல்லா பஸ்லயும். அதாவது தமிழ்நாட்டுல ஏதோ இப்ப வந்து ஆதி வந்து அரியலூர்ல ஒரு பொண்ணு ஷேர் ஆட்டோல போகும்போது அந்த பட்டன் அமுக்குச்சுன்னா சென்னையில இருக்கிற ஹெட் ஆபீஸ்ல மடி அடிக்கும்.
சிம்பிளா சொல்லணும், எப்படி அவ்வளவுதான். எனக்கு இது தெரியும்னா ஹரி ப்ரோ, எப்படி எனக்கு தெரியும்னா, நான் வந்து ஒரு பஸ் தயாரிக்கிற கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். ஸோ நாங்க பஸ்ஸஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் மெக்சிகோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம். ஸோ அங்க நாங்க வந்து ஒரு ஃபீச்சராகவே அதை ஆட் பண்ணி கொடுப்போம். சூப்பர் ஸோ ப்ரோ. அதனால நான் ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஷேர் ஆட்டோஸ்ல வந்து இதை வந்து நீங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது ஒரு ஆக்சசரி மாதிரி இதை ஆட் பண்றது ஈஸிங்கிறீங்க, இன்ஸ்டால் பண்றது. கவர்மெண்ட் வந்து ஒரு மிஷின் ரொம்ப அந்த ஈஸி. ஆட்டோல மீட்டரோட வராது, ஆனா மீட்டர் நாம தானே இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த மாதிரி இதையும் வந்து இந்த டிவைஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த சென்டர் வந்துட்டு ஹெட் ஆபீஸ் சென்னையில இருக்கும். ஆனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எனக்கு தெரிஞ்சு இது பண்ணுவாங்க. ரீஜனல் ஆபீசஸும் இருக்கும் ப்ரோ, ரீஜனல் ஆபீஸ் இருக்கும். சென்டர்ல வந்து ஆனா கமாண்ட் ஏன்னா அண்ணாவோட நேரடி கட்டுப்பாட்டுங்கிறனால சென்னைக்கு தான் அங்க போயிடும். அது எது நடந்தாலும் அதாவது ஒண்ணும் இல்லைங்க, இது வந்து இது சொல்றாது. இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, டார்க் ஸ்பாட்டே இல்லாம எல்லா இடத்துலயும் கேமரா பொறுத்து கூட வந்து லைட் போடணும்னு சொன்னார்ல, அதான் ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு அதான் நான் சொல்ல வரேன், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ற மேட்டர் இருக்கு இல்லையா, இது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த இப்போ போயிட்டாலும் நீங்க இது வந்து கிரைம் ரேட்டை ட்ராக் பண்றதுக்கும் உதவும் இந்த விஷயம். ஜஸ்ட் பெண்கள் சேஃப்டி மட்டும் உறுதி செய்யாம ஒரு மாசத்துல எத்தனை ரூபா அமுக்கப்படுது, எவ்வளவு ப்ரெசஸ் எந்தெந்த ஏரியால அதிகமா அமுக்கி இருக்கிறாங்க, அப்ப அங்க அது ஹெவியா ப்ரொடக்ஷன் போடு. எவெல்லாம் ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் இருக்கிறான் அவனை புடி, எவ்வளவு பண்ணலாம், டேட்டா அவ்வளவு எடுக்கலாங்க. இது வந்து அது ஒரு தடவை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கிடைச்சிச்சுனாலே அந்தந்த ஏரியா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல கிரைம் பெருசா நடக்கிறது இல்லப்பா, இங்க அளவு கம்மியா போடு. போலீஸ் போலீஸ் ஒரு நிமிஷம் இதனால எத்தனையோ கான்ஸ்டேபிள் வந்துட்டு சும்மா வந்துட்டு வேலை இல்லாம உள்ளே ஸ்டேஷனுக்குள்ள இருக்கனால அவங்கள வீட்டு வேலைக்காக யூஸ் பண்றது, இது எல்லாம் அண்ணா ஆட்சியில நடக்கவே நடக்காது. ஸோ ஏகப்பட்ட வேலை இருக்க போகுது போலீஸ்காரங்களுக்குமே சரி. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றதுக்கு அப்புறமா கண்டிப்பா டெஃபினட்டா எப்படி நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணா அடுத்த 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் வந்து சேருதோ அதை விட ஃபாஸ்டா வந்துட்டு நடக்கிறதுக்கான எல்லாமும் பிளான் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டதுனால மட்டும்தான் இது எல்லாமே மேனிஃபெஸ்டோல ஆட் பண்ணி இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. இத தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நமக்கு வந்து சொல்லுங்க. இது ரியாக்டிவா நம்ம பாக்குறோம் 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்கன்றது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, ப்ரோஆக்டிவா, அதாவது ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கும். யாரும் வந்து ஒரு பஸ்ல பட்டன் இருக்கு சொல்லிட்டு இதுல நான் சின்னசா ஒன்னு ஆட் பண்றேன். இப்போ நம்ம ஆபீஸ்ல எல்லா இடத்துலயுமே கேமரா எதுக்கு வைக்கிறாங்க? அவ்வளவுதான், சிம்பிள். கேமரா இருக்கு நம்ம ஆனா உள்ள நம்ம எல்லாமே பேசிப்போம், ஜாலியா கிண்டல் அடிச்சுட்டு விளையாடுவோம். ஆபீஸ்ல எல்லாமே நார்மலா அது நடக்கிறதா. பட் ஆனா கேமரா இருக்கு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது நம்மளுக்கு ஒரு ஹியூமனா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா இப்ப பாரதி சொன்னதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் அப்ப சிசிடிவியே அது வச்சிருக்கலாமே தோணும். ஆனா காஸ்ட் எஃபிஷியன்சின்னு ஒண்ணு இருக்கு, பட்ஜெட்னு ஒண்ணு இருக்குது. பட்டன் வந்து அதை விட காஸ்ட் கம்மி. அதனால இது வந்து ஆனா அதே வேலையை இதுவும் செய்யும், அதே மாதிரி வேலையை இதுவும் செய்யும். அதே இம்பாக்ட் அதுவுமே ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். சிம்பிளா வெளிநாட்டுல போயிட்டு ஒரு எச்ச துப்புனா ஃபைன், எச்ச துப்ப மாட்டாங்க. ஒரு பேப்பர் போட்டா ஃபைன், பேப்பர் போட மாட்டாங்க. எங்க போடணுமோ அங்கதான் போடுவாங்க, எங்க துப்பணுமோ அங்கதான் துப்புவாங்க. அந்த பயம் எப்படி உருவாச்சு? சாதாரண எச்ச துப்புறதுக்குங்க. இங்க நம்ம அசால்ட்டா வந்து குப்பை வந்து எக்ஸ்ட்ரா வந்த இடத்துல விசிறடிச்சுட்டு போறோம். ஒரே நிமிஷம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு பயம்ன்றது இருந்துச்சுன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு எச்ச துப்புறதுக்கே பயப்படுறவங்க மற்ற கண்ட்ரீஸ்ல இங்க வந்து குப்பையை தூக்கி போட்டு போறாங்க.